நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தேவன் இவ்வுலகில் எதற்கு என்பதைப் போலத்தான் வாழ்க்கையும். இன்னாருக்கு இன்னார் என்று நாம் என்று இப்பூவுலகில் படைக்கப்பட்டோமோ அன்றே தீர்மானித்து விட்டான் இறைவன். அதுபோலத்தான் இந்த கதையும். கதாநாயகி ஒன்று நினைக்க கதாநாயகனோ வேறு ரூபத்தில் அவளை கரம் பிடிக்கிறான். கதையை பார்க்கலாமா? ஏழடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராவணனின் சீத்தை பகுதி 1 பார்க்கலாமா? அதிகாலை 5 மணி அளவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க, அப்போது ஒரு வீட்டில் கந்தசஷ்டி கவசம் பாட வீடு முழுவதும் சாம்பிராணி புகை சூழ்ந்திருக்க அந்த இடமே கோவிலாக காட்சியளித்தது. கண் விழித்த தனம் அருகில் கணவர் சிவசாமி நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க, யார் இந்த நேரத்தில் சாமி கும்பிடுவது என யோசனையுடன் வெளியே வந்தார். அப்போது பக்கத்து அறையில் இருந்து அவரது மாமியார் பாக்கியம் எழுந்து வர, முகத்தில் குழப்பத்துடன் தனம் அவரை பார்க்க அவரும் முழித்துக்கொண்டு நின்றார். உடனே தனம், அத்தை, நீங்க சாமி கும்பிடலையா? அப்படின்னா வேற யாரு என சந்தேகமாக கேட்டார். அதான பார்த்தேன், எங்கே வெள்ளிக்கிழமை நாள் அதுவுமா நீ நேரமே எழுந்து பூஜை பண்றேன்னு நினைச்சேன். அதான் எப்பவும் நடக்கிறது இல்லையே என சொல்லி கழுத்தை நொடித்தவர் அந்த காலை பொழுதிலும் தனது மாமியார் பணியை செவ்வனே செய்து முடித்தார். தனம் அவரை கோபமாக பார்க்க, திடீரென இருவர் கண்களும் மின்ன, ஓ அதான விஷயம் என இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள். வருஷத்துல 2 நாள் இவ பண்ற இந்த பக்தி நாடகத்துல முருகன் மறுபடியும் கோபப்பட்டு மலையேறாம இருந்தா சரி என தனம் கிண்டலாக சொல்ல, விடு தனம், சின்ன பொண்ணு செஞ்சுட்டு போறா, அதெல்லாம் முருகன் மலை ஏறினாலும் நான் இருக்கேன்ல, போய் கூட்டிட்டு வந்துடுறேன் என பாக்கியம் தனது பேத்திக்காக சப்போர்ட்டுக்கு வந்தார். உடனே தனம், இங்க பாரு, இதுக்கு கைத்தடி கண்ணாடி இல்லாம நடக்கவே முடியாது. சந்தடி சாக்குல கிழவி கேபி சுந்தராம்பாள் ரேஞ்சுக்கு பேசுது. தமிழை எழுத்து கூட்டி கூட படிக்க தெரியாது. இதுல மலையேறி முருகனை மலை இறக்குதாம் என மனதில் நினைத்தவர் தன்னை யாரோ முறைப்பது போல் தோன்ற திரும்பி பார்த்தவர், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் சுந்தராம்பாள் தான், போய் வேலையை பாரு என பெரிய மனுஷியாக பாக்கியம் ஒரு அதட்டல் போட அமைதியாக சமையல் அறைக்கு சென்றார் தனம். பின்னர் பாக்கியம் நேராக சாமி அறைக்கு செல்ல அங்கு புகை மண்டலமாக காட்சியளித்தது. இவ ஒருத்தி வருஷம் முழுவதும் போடுற சாம்பாராணிய ஒரே நாள்ல போட்டு ஊரையே எழுப்புவா என முனகியவர், ஏமா இன்னும் உள்ள என்ன செய்யற என பாசத்துடன் அவர் அழைக்க, இதோ வந்துடுறேன் பாட்டி என சொல்லிக்கொண்டே குளித்து முடித்து ஜாதி மல்லி சூடி சந்தன குங்குமம் பொட்டிட்டு குறும்பு பொங்கும் முகத்துடன் பொன்வண்ண நிறத்தில் சுடிதார் அணிந்த ஒரு வண்ண மயில் வெளியே வர, நிலாப்பிறை போன்ற நெற்றியும் கவிப்பாடும் கண்களும் கூர்மையான நாசியும் கோவைப்பழம் போன்ற இதழ்களும் ஒருமுறை பார்த்தவர்கள் மீண்டும் பார்க்க தோன்றும் முக அமைப்பும், அதில் புகை மூட்டத்தின் நடுவே வானுலக தேவதை போல் அவள் நடந்து வர, என் குலம் காக்க வந்த குலமகள் என பெருமையுடன் பாக்கியம் நிற்க, அப்போதுதான் எழுந்து வெளியே வந்த சிவசாமி தனது மகளை மனநிறைவுடன் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போது இது வருஷத்துக்கு 2 முறை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தானே, அதற்கு ஏன் அம்மாவும் மகனும் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க என உள்ளே இருந்து தனத்தின் குரல் வர, சட்டென்று சுதாரித்த சிவசாமி வாக்கிங் போக வெளியே கிளம்பினார். உடனே பாக்கியம், அதான நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் சேர்ந்து இருந்தா இவளுக்கு பொறுக்காதே என அவர் வாய்க்குள் முனகியபடி நிற்க, அதற்குள் அந்த தேவதை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி என அவர் காலில் வள, நீ எப்போதும் சந்தோஷமா தீர்க்க ஆயுளோட இருக்கணும் என வாழ்த்தியவர் அவளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தார். தங்கள் குடும்பத்தின் ஒரே தேவதை அல்லவா அவள். அவர்களுக்கு 4 தலைமுறையாக பெண் குழந்தையே இல்லை. பாக்கியத்திற்கு சேகர் ஒரே மகன். அவருடைய ஒரே மகள்தான் இப்போது புகை மண்டலத்தின் நடுவில் பார்த்த தேவதை. பெயர் சீதா. இந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு, அதுவும் பெண் பிள்ளை என்பதால் செல்லம் அதிகம். சிவசாமி தனத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதில் பாக்கியத்திற்கு சிறிது வருத்தம். ஆனால் சீதாவை பெற்றெடுத்ததும் கோபம் மறைந்து அவளை ஏற்றுக்கொண்டார். தனமும் சிறந்த குணவதிதான். எனினும் திருமண ஆன புதிதில் பாக்கியம் அவளை கொஞ்சம் காட்டமாக பேசிவிட அது ஆறா தழும்பாக பதிந்து போனது. ஆனாலும் பாக்கியத்தின் மேல் மிகுந்த மரியாதை கொண்டவள்.
அவரின் விரைந்து முடிவு எடுக்கும் குணம் தனத்திற்கு மிகவும் பிடிக்கும். சிவசாமி சிறந்த மகன், நல்ல கணவன், செல்ல தந்தை, மொத்தத்தில் அனைவருக்கும் நல்லவன். தனத்திற்கும் சீதா செல்லம்தான். ஆனால் பெண் பிள்ளை அல்லவா, அதனால் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்வார். மேலும் பாக்கியத்தின் பாதி குணம் சீதாவிடம் உண்டு. அவரது நிமிர்ந்த நடை, பிரச்சனையை எளிதில் சமாளிக்கும் திறன், மேலும் எடுத்த முடிவில் பின்வாங்காத தன்மை, தவறாக இருந்தாலும் அதை ஒரு நிமிர்வோடு சொல்வது போன்றவை. இதில் ஒரு சில விஷயங்கள் தனத்திற்கு பிடிக்காது. அவர் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என சொல்லிக்கொண்டு இருப்பார். அதனால் இருவரும் இரு துருவங்களாக நிற்பர். இடையில் மாட்டிக்கொண்டு முழிப்பது சிவசாமியின் நடைமுறை பணிகளில் ஒன்று. பேத்தியை தன் அருகில் அமர வைத்த பாக்கியம், ஏன் சீதா, இது மாதிரி நீ தினமும் செய்தால் இந்த வீடே கோவிலாக இருக்கும், செய்யலாம்ல என தன் மருமகள் செய்யாததை பேத்தியாவது செய்வாள் என அவர் ஆசையுடன் கேட்டார். நான் காலேஜ் படிக்கிறேன் பாட்டி, நீங்க கமண்டலத்தை கொடுத்து என்னை சாமியாராவே மாத்தி விடுவீர்கள் என்று நினைக்கிறேன் என அவள் தனது விழிகளை உருட்டிக்கொண்டு பயந்தவள் போல் சொல்ல, என்ன பேச்சு ராஜாத்தி இது, சாமியாரு அப்படின்னு நீ 16 புள்ள பெத்து சீரும் சிறப்போட என சொல்லிக்கொண்டே பேத்தியை பார்த்தவர் அவளது முகம் மாறியதைக் கண்டதும் தனது பேச்சின் தவறு தெரிய என்ன செய்வது என தெரியாமல் அவர் முழித்து கொண்டிருக்க, அந்த நேரத்தில், யாரு நீ சாமியாரா போக போற, எங்களை மொட்டை அடிச்சிடுவ நீ, போடி போய் டீ போட்டு வச்சிருக்கேன் எடுத்து குடி என மகளிடம் சொல்லிக்கொண்டே தனம் தனது மாமியாரை பார்க்க அவரது கண்களில் கண்ணீர் நிற்க, கண்களாலே அதற்கு தடை சொன்னவர் அவரிடம் டீ கஃபை கொடுப்பது போல் அவரது கைகளை பிடித்து இமைகளை மூடி திறந்தார். அம்மாவின் அதட்டல் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்த, பாரு உனக்கு வர வர பயமே இல்லாம போயிடுச்சு, இன்னைக்கு அந்த நாள் அப்படிங்கிறதால நீ தப்பிச்சிட்ட என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள் சீதா. அவள் உள்ளே சென்றதும் தனத்தை பார்த்த பாக்கியம், இல்ல தனம், பேசும்போது வந்துடுச்சு அதான் என அவர் சொல்ல, பரவாயில்ல அத்தை, அத்தை அவ அதை பெருசா எடுத்துக்கல, விட்டுருங்க என அவருக்கு ஆறுதல் சொல்ல, பாக்கியமோ அந்த நினைவுகள் மனதில் எழும்பாமல் இருக்க போராடி கொண்டிருந்தார். அப்போது டீ எடுத்துக்கொண்டு வந்தவள் தன் அம்மாவை ஒரு இடி இழித்துவிட்டு தனது பாட்டியிடம் வந்து அமர்ந்தாள். ஏண்டி கொழுப்பா உனக்கு, உன்னை சொல்லி தப்பில்ல, எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க உனக்கு கொடுக்கிற செல்லம் என தனது மாமியாரை இந்த பேச்சில் அவர் இழுத்துவிட, முகம் வாடியிருந்த அவர் மருமகள் தன்னை பற்றி சொன்னதும் சிலிர்த்து கொண்டு நிமிர்ந்தவர், யாரும் ஜாடமாடையா பேச வேண்டாம் என சொல்லிக்கொண்டே நடக்கக்கூட வழிவிடாம பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு நின்னா குழந்தை என்ன பண்ணுவா என தனம் குண்டாக இருப்பதை அவர் கிண்டலாக சொல்ல, சூப்பர் பாட்டி பின்றப்போ என அவள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண, தேங்க்ஸ் சீதா, உனக்கு நான் இருக்கேண்டி என அவளை பாக்கியம் தோளில் சாய்த்து கொள்ள பார்த்து கொண்டிருந்த பெற்றவளின் மனம் குளிர்ந்தது. தோளோடு சாய்ந்து இருந்தவளிடம் சமையல் அறைக்குள் ஏதும் நடக்கலையில்ல என அவர் சூசகமாக கேட்க, உடனே அவள் சிரித்துக்கொண்டே ஆமாம் இல்லை என இருபுறமும் தலையாட்ட, இன்று வளையில் மாட்டும் மீன் எதுவோ என பாக்கியம் ஆவலாக கேட்டார். அதற்குள் வாக்கிங் போய்விட்டு உள்ளே வந்த சிவசாமி, தனம் டீ கொண்டு வா என சொல்லிவிட்டு செய்தித்தாளோடு சோபாவில் அமர்ந்தார். அப்பப்பா, உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே அதிகாரம்தான் என மனதில் நினைத்தவர், அவங்க அம்மா இருந்தா இந்த மனுஷனை கையில பிடிக்க முடியாது என மனதில் புலம்பியவாறே டீ கொண்டு வந்தார். என்னடா தம்பி, ரொம்ப சோர்ந்து போயிருக்க பாக்கியம் வாஞ்சையுடன் கேட்க, அதுதானே பெத்த மனம், பிள்ளைக்கே பிள்ளை வந்தாலும் பாக்கியத்திற்கு சிவசாமி குழந்தைதான், ரொம்ப தூரம் நடந்து கலப்பா இருக்குமா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சா சரியாகிடும் என சொல்லிக்கொண்டே டீ வாங்கியவர் அதை வாயில் வைக்க, ஐய என டீயை துப்பியவர், என்னடி இது, டீக்கு சர்க்கரை போட சொன்னா உப்பு போட்டு வச்சிருக்க, ஒரு டீ ஒழுங்கா போட தெரியுதா உனக்கு, உன்னையெல்லாம் என திட்டிக்கொண்டே எழுந்து உள்ளே சென்றார். என்னாச்சுங்க, நான் சர்க்கரை தான் போட்டேன், இப்போதான் அத்தை நம்ம சீதா என சொன்னவர் சட்டென்று பேச்சை நிறுத்தி அவள் முகம் பார்க்க, அவளோ எங்கோ ஏதோ நடப்பது போல் ருசித்து டீ குடித்து கொண்டிருக்க, பெற்றவளுக்கு தெரியாதா பிள்ளையின் கள்ளத்தனம், இவளோட கொட்டத்தை அடக்கிறது யாருன்னு தெரியல, வாய்க்குள் முனகியபடி அவளை முறைத்தவாறே மீண்டும் இன்னொரு டீ போடுவதற்கு சமையல் அறைக்கு சென்றார் தனம். பாக்கியம் திரும்பி பேத்தியை பார்க்க, என்னடா கடைசியில என் மகனா அந்த மீன் என அவர் பார்வை இருக்க, அவளோ எதுவும் நடக்காதது போல் எழுந்து தனது அறைக்கு சென்றாள். பார்த்து கொண்டிருந்தவர் மனதிற்குள், இந்த பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பூதம் எப்போது வெளியே கிளம்புமோ என்ற பயம் தோன்ற அப்படியே அமர்ந்திருந்தார்.
சிவசாமி கிளம்பி வெளியே வந்தவர், சீதா ரெடியா என கேட்க, இதோ கிளம்பிட்டேன்பா என சொல்லிக்கொண்டே சாமி அறைக்கு ஓடினாள். அங்கிருந்த சில பேப்பர்களை எடுத்துக்கொண்டு சிவசாமி சாப்பிடும் இடத்திற்கு வந்தாள். சீதா, நீயும் வந்து சாப்பிடு என தனம் அழைக்க, எனக்கு வேண்டாம்மா, பசிக்கல என்றாள். அதெப்படி பசிக்காம போகும், சாப்பிடு சீதா என சிவசாமி ஒரு அதட்டல் போட பேசாமல் அமர்ந்து சாப்பிட்டாள். இன்னைக்கு என்ன பூஜை வேண்டுதல்னு வீட்டை அமர்க்களப்படுத்திட்டு இருக்க என சாப்பிட்டு கொண்டே கேட்டார் சிவசாமி. அது வந்துப்பா, இன்னைக்கு தான் செம் ஆரம்பிக்குது, கடைசி வருஷம் வேற, பாஸ் ஆகணும்ல, அதான் என்றாள் மெதுவாக. என்னது, இன்னைக்கு பரீட்சையா என அதிர்ந்தவர், அப்புறம் நேத்து ஆரம்பம் சினிமாவுக்கு போயிட்டு வந்த என கேள்வியுடன் அவளை பார்க்க, அதான்ப்பா பரீட்சை ஆரம்பிக்குதுல, அதான் சென்டிமெண்ட்டா ஆரம்பம் படத்துக்கு போனேன், சும்மா தலை அதுல கலக்கியிருக்காருப்பா என அவள் படத்தை பற்றி பேச ஆரம்பிக்க சிவசாமி அவளை பார்க்க அமைதியானாள் சீதா. உடனே அதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், செல்லம் கொடுக்காதீங்கன்னு, பாருங்க பரீட்சை அன்னைக்கு படத்துக்கு போயிட்டு வந்திருக்கா என தனம் புலம்ப, ஏன் சீதா இப்படி பண்ற, 4 வருஷம் படிச்சுட்ட, இது கடைசி செம், இதுல எந்த அரியரும் இல்லாம முடிச்சாதானமா அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்றார் சிவசாமி. அம்மாவை முறைத்து கொண்டே, இல்லப்பா கண்டிப்பா இந்த முறையும் பாஸ் ஆகிடுவேன், மதிப்பெண் அதிகம் வராது, அவ்வளோதான், எவ்வளோ நேரம் உட்கார்ந்து எழுதுறது, போர் அடிக்குது என சொல்லிக்கொண்டே எழுந்தவள் கையை கழுவிக்கொண்டு கிளம்பினாள். சீதா, எல்லாமே எடுத்துக்கம்மா, எதையும் மறந்துட்டு போயிடாத என சொல்லிக்கொண்டே அவள் முறைத்தாலும் மனம் கேட்காமல் தனம் அவள் பின்னே வந்தவர், அவளிடம் ஏதாவது படிச்சிருக்கியா கண்ணு என மெதுவாக கேட்டார். அச்சோ அம்மா, படிச்சு பரீட்சை எழுதுறது அந்த காலம், படிக்காமலே பாஸ் ஆகிறது இந்த காலம், நீ அந்த காலம், நான் இந்த காலம். என்ன அம்மா நீ, பாஸ் என்கிற பாஸ்கரன் படம் பாத்தியா, அதுல அந்த ஹீரோவின் அம்மா எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லி வழி அனுப்புவாங்க, நீயும் தான் இருக்கியே என சலித்தபடியே மீண்டும் வந்து சாமி கும்பிட்டு கல்லூரிக்கு கிளம்பினாள். இது சீதாவின் நெடுநாள் பழக்கம். சிறுவயதில் சீதா பள்ளி செல்ல அடம்பிடிக்க அவளது தாத்தாதான் தகுமானம் சொல்லி அழைத்து செல்வார். ஒரு முறை 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அவளுக்கு காய்ச்சல் வர தேர்விற்கு படிக்கவில்லை. இதனால் பள்ளி செல்ல அடம்பிடிக்க அவளது தாத்தா அவளை சாமி அறைக்கு அழைத்து வந்து, இந்த சாமியை வேண்டிக்கிட்டு நீ பரீட்சை எழுதினா பாஸ் ஆகிடலாம் என சொல்ல, அவளும் அப்படியே செய்ய 8வது வரை எல்லாரும் பாஸ் என்பது அவளுக்கு தெரியாத காரணத்தினால் அவள் பாஸ் ஆனதும் சாமிதான் காரணம் என முடிவு செய்தவள், அதிலிருந்து எப்போது தேர்வு வந்தாலும் வீடே பக்திமயமாக காட்சியளிக்கும். இன்றும் அதேதான் நடந்தது. இப்படி தெய்வங்களின் துணையுடன் நமது நாயகி பிஎல் இறுதியாண்டு தேர்வு எழுத சென்றாள். காரில் ஏறியவள் சட்டென்று திரும்பி, எங்க பாட்டியை காணும் என கேட்க, தான் கேட்டதற்கு எடக்கு முடக்காக பதில் பேசிவிட்டு அவள் பாட்டியை கேட்டதும் தனம் ஏதும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். அதற்குள் இதோ வந்துடுறேன் சீதா என்றபடி பாக்கியம் வர, சரி பாட்டி நான் கிளம்புறேன் என காரில் அமர்ந்தவள், அதற்குள் பாக்கியம், ஏ சீதா இன்னைக்கு என்ன பரீட்சைனாவது தெரியுமா என கேட்க, யாருக்கு தெரியும், கேள்வித்தாள் வாங்கி பார்க்கும்போதுதான் தெரியும், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம் என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார் கிளம்பி விட்டது. இப்படி பண்ணிட்டு இருக்காளே, இவளை எப்படித்தான் சமாளிக்கிறது என தனம் வாய்விட்டு புலம்ப, மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் தனம், நீ கவலைப்படாத, எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், இதை சமாளிக்க மாட்டோமா என வீட்டுக்கு பெரியவராய் ஆறுதல் சொல்ல அவரை பாசத்துடன் பார்த்தார் தனம். தனது கிராமமான குளத்தூரில் இருந்து தன் தந்தையுடன் தான் எப்போதும் கல்லூரிக்கு செல்வாள் சீதா. இன்றும் அதுபோல் காரில் சிவசாமியும் சீதாவும் சென்று கொண்டிருந்தனர். இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது என சிவசாமி ஆரம்பிக்க, ஆமாம்பா என்றாள் சீதா. அப்புறம் என்ன செய்வதாக உத்தேசம் சீதா என மெதுவாக பேச்சுவார்த்தையை தொடங்கினார் சிவசாமி. ஆனால் அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. முகம் இறுகிப்போய் அவள் அமர்ந்திருக்க, இதை அவர் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் இனியும் இதை தொடரவிடக்கூடாது என்று நினைத்துதான் பேச ஆரம்பித்தார். சிறிது நேரம் இருவரும் அமைதி காத்தனர். சீதா, நான் எதுக்கு சொல்றேனா என அவர் மீண்டும் ஆரம்பிக்க, அப்பா ப்ளீஸ் என அவரை பார்த்தவள் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நிற்க, மகள் முகம் சுளித்தாலே பரிதவிக்கும் தந்தை அவளது கண்ணீரை பார்த்ததும் அந்த பேச்சை அதோடு முடித்து கொண்டார். அதற்கு பிறகு இருவரும் பேசவில்லை. சேலம் சட்டக்கல்லூரிக்குள் கார் நுழைந்ததும் அவளது தோழிகள் வந்துவிட அதுவரை இருந்த மௌனம் கலைந்து முகத்தில் சந்தோஷம் பொங்க தந்தையிடம் விடை பெற்று கொண்டு அவர்களுடன் சென்றாள் சீதா. ஹே, எல்லாரும் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா என அவள் கேட்டுக்கொண்டிருக்க,
அங்கு ஒரு மாணவன் திருதிருவென முழித்துக்கொண்டு நின்று இருந்தான். தோழிகளிடம் பேசிக்கொண்டே அவனை பார்த்தவள், இவன் ஏன் இப்படி முழிக்கிறான் என கேட்டாள். உடனே அருகில் இருந்த தரணி, இன்னைக்கு நமக்கு பிசினஸ் லா எக்ஸாம், அதான் நமக்கு வராதே. இவன் நம்ம கல்லூரியில 2வது வருஷம் படிக்கிறான். தேர்வில் உனக்கு பக்கத்துல தான் இவன் உட்கார்றான். அதனால அவனோட சப்ஜெக்ட் படிக்காம நம்மோட சப்ஜெக்ட் பிசினஸ் லா படிச்சுட்டு வர சொன்னோம். அதான் பயபுள்ள இப்படி மிரண்டு நிக்குது என்றாள். ஓ என்றபடி அவன் அருகில் சென்றவள், தம்பி இங்க வா என அழைக்க அவனும் பயந்து கொண்டே வந்தான். இங்க பாரு, எதுக்கும் பயப்படக்கூடாது என அவனுக்கு ஆறுதல் சொல்வது போல ஆரம்பித்தவள், நீ இப்பதான் 2வது வருஷம் படிக்கிற, உனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. அடுத்த முறை எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆனா நாங்க அப்படியா, இது கடைசி வருஷம். அதனால தான் இப்படி செய்ய வேண்டியதா இருக்கு. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவும் தப்பில்ல, புரிஞ்சுதா என வேலுநாயக்கர் டயலாக்கில் அவள் முடிக்க, ஏற்கனவே குழம்பி போய் இருந்தவன் மேலும் பயந்து மிரண்டு போனான். சரி சரி, பையன் தெளிவாகிறதுக்கு முன்னாடி பழிபிடத்திற்கு அச்சோ சாரி பரீட்சை அறைக்கு கூட்டிட்டு போங்க என சொன்னவள் பின்னர் திரும்பி தரணியிடம், என்னடி இவன் இப்பவே இப்படி முழிக்கிறான், தேறுவானா என சந்தேகத்துடன் கேட்டாள். சீதா, ஆள்தான் இப்படி, நல்லா படிக்கிற பையன், இவன் ரேங்க் ஹோல்டர், நம்ம சீனியர் பசங்களை வச்சு மிரட்டி இருக்கும், செக் பண்ணிட்டோம், கேட்டதுக்கு எல்லாம் சரியா பதில் சொல்றான், நீ கவலைப்படாத, இந்த தேர்வில் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் என சந்தோஷமாக சொன்னாள். பார்க்கலாம், இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்மளை இந்த பாடுபடுத்துது, மற்றது எல்லாம் பிரச்சனை இல்லை என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள் சீதா. இப்படி மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல பேரை கலவரப்படுத்தி பிஎல் இறுதியாண்டு தேர்வை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள் சீதா. வீட்டிற்குள் நுழையும் முன்பே வெளியில் நிற்கும் காரை வைத்து யார் வந்திருப்பார் என யூகித்தவள் முகத்தில் சிந்தனையும் சந்தோஷமும் கலந்த கலவையாக உள்ளே நுழைந்தவள் அங்கு அவளது மாமாவை பார்த்ததும் ஓடிச் சென்று அவன் அருகில் அமர்ந்தாள். ஹே ரவி மாம்ஸ், எப்ப வந்தீங்க என மகிழ்ச்சியுடன் கேட்டவள் சட்டென்று முகம் திருப்பிக் கொண்டு, போங்க மாம்ஸ், நான் உங்க கூட பேச மாட்டேன், நீங்க போன முறை வந்தப்ப என்னை ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டீங்க என சிறு பிள்ளை போல் முகத்தை தூக்கி வைத்து கொள்ள, என்னது இது, என்ன சீதா இப்படி கோவப்படுறாங்க, எனக்கு பயமாயிருக்கே என பயந்தவன் போல் சொன்னவன் பின்னர் அவள் அருகில் அமர்ந்து அவளது தலையை தடவிக்கொண்டே, மாம்ஸ்க்கு கொஞ்சம் மேலே இருந்ததுடா, அதான் உடனே போக வேண்டியதா போச்சு என சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான். பின்னர் சரி, இன்னைக்கு அவசியம் கூட்டிட்டு போறேன் என்றான். உன்னாலதான் ரவி அவ கெட்டு போகிறாள், சொல்ற பேச்ச கேட்கிறதே இல்லை, எதிர்த்து எதிர்த்து பேசுறா என தனம் புகார் கடிதம் வாசிக்க, என் பேத்தி வக்கீலுக்கு படிச்சிருக்கா, அதனால அப்படித்தான் பேசுவா, அவன் தானே படிக்க சொன்னா, அதான் என பாக்கியம் பேத்திக்கு உதவிக்கரம் நீட்டினார். அவன் படிக்கத்தான் சொன்னான், இப்படி பேசவுமா சொன்னா என தன் அண்ணன் மகனுக்கு சார்பாக தனம் பேச இருவரும் வாதாடி கொண்டிருக்க, இதில் சம்பந்தப்பட்டவளோ அதை கண்டு கொள்ளாமல் அவன் என்ன தீனி வாங்கி கொண்டு வந்திருக்கிறான் என அருகில் இருந்த பையில் துளாவிக் கொண்டிருந்தாள். சரி விடுங்க அத்தை, ஆமாம் பாட்டி, வக்கீல்னா கண்டிப்பா பேசணும், அதுவும் உங்கள மாதிரி தெளிவா சரியா யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பேசி கத்துக்கிறது நல்லதுதானே என அவன் பாக்கியத்தை தூக்கி வைத்து பேச அவரின் முகத்திலோ பெருமை தாங்கவில்லை. இதுதான் ரவி, எந்த இடத்தில் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என தெரிந்து பேசுபவன். அதனால்தான் சிவசாமிக்கு ரவியை ரொம்ப பிடிக்கும். மாலையில் சீதா கிளம்பி இருக்க சரியான நேரத்திற்கு வந்தான் ரவி. இருவரும் கிளம்பி செல்ல சிறிது தூரம் சென்றதும், சொல்லுங்க மாம்ஸ், என்ன பேசணும் என மிகவும் அமைதியாக அழுத்தமாக கேட்டாள். சட்டென்று வண்டியை நிறுத்தியவன் அவளை கூர்ந்து பார்க்க, சொல்லுங்க மாமா, அப்பாதானே உங்களை இங்க வர சொன்னார் என்றாள். அவன் சிரித்துக்கொண்டே, ஆனாலும் நீ இவ்வளவு புத்திசாலியா இருக்கக்கூடாது சீதா என்றவன், அப்பா சொல்லலன்னாலும் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா என கேட்டான். அதற்கு சொல்லல, ஆனா இப்போது எலெக்ஷன் நேரத்துல நீங்க சென்னையில இருந்து இங்க வந்து என் கூட இவ்வளோ நேரம் இருக்கீங்கன்னா அதான் சந்தேகமா இருக்கு என்றாள். சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் பின்னர் நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன், படிப்பு முடிஞ்சிடுத்து, அடுத்தது என்ன செய்யறதா இருக்க என்றான். அவள் ஏதும் பேசாமல் காரின் கண்ணாடியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், நீ உன் முடிவை சொல்லு, இல்ல நாங்க எடுக்கிற முடிவை நீ ஒத்துக்கோ, இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி சீதா என அக்கறையாக கேட்டான். எல்லாம் தெரிஞ்ச நீங்களுமா என அவள் ஆரம்பிக்க, சீதா என கோபமாக கத்தியவன், அதை பத்தி பேசாதேன்னு உன்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் என்றான். அவனது கோபத்தில் தடுமாறியவள், எனக்கே அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல என கூறினாள். அப்போ நாங்க எடுக்கிற முடிவுக்கு நீ ஒத்துக்கொள் என்றான் அவன். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க என கேட்டாள் சீதா.
வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்குத்தான் என்னை வர சொல்லியிருக்காங்க என்றான் ரவி. என்னது, கல்யாணமா மாமா என அதிர்ந்தவள், இதற்கு நீங்க என்னை கொன்னிருக்கலாம் என வேகமாக சொன்னவள், ஏன் ரவி, நான் இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பாரமா இருக்குதா? அப்படின்னா சொல்லுங்க, நான் எங்காவது ஆசிரமத்துக்கு போயிடுறேன். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்பதான் படிப்பே முடிச்சிருக்கேன் என பேசிக்கொண்டே போக, சும்மா உளராத சீதா, பெண்ணை பெத்தவர்கள் பண்ணுகிறதத்தான் உன் அப்பாவும் அம்மாவும் பண்றாங்க, அதுவும் உன் அனுமதி கேட்டு என கேள்வியோடு அவன் பார்க்க, ஏன் ரவி, மற்ற பெண்கள் மாதிரியானா என சொன்னவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்ட, எனக்கு எல்லாமே வெறுத்துடுச்சு என அவள் வேதனையுடன் சொல்ல, கேட்டவன் மனதிலோ ரத்தம் கசிந்தது. மலரை போன்ற மென்மையான பெண்ணை இப்படி முள்ளாக மாற்றியது யார் குற்றம்? அறியாமையா? இல்லை விதியா? இல்லை படித்திருந்தும் கோழையாக இருக்கும் இப்பாவையின் குற்றமா என அவன் மனம் வருந்தியவன் அதற்கான தீர்வை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். இதுதான் ரவி. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் இடத்தில் தன்னை பொருத்தி தீர்வு சொல்வான். ரவியின் முழு பெயர் ரவிச்சரண். ரவிச்சரண் IPS காவல்துறை அதிகாரியின் மிடுக்குடன் சராசரி உயரத்திற்கும் சற்று அதிகமான உயரம் கொண்டவன். தனத்தின் அண்ணன் மகன். தந்தை இல்லை, தாய் மட்டுமே. சென்னை இருப்பிடம். சீதாவிற்கு மாமா பையன் என்றாலும் சிறுவயதில் இருந்தே அவளுடனே வளர்ந்ததால் இருவரும் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதால் அவளிடம் அதிகம் பாசம் கொண்டவன். சீதாவும் ரவியிடம்தான் அதிக உரிமை எடுத்து பழகுவாள். பாக்கியத்திற்கு தனம் குடும்பத்தாரை கண்டால் பிடிக்காது. கொஞ்சம் வேகமாக பேசுவார். அதுவும் சீதா வக்கீலுக்கு படிக்க வேண்டும் என்று ரவி சொன்னதும் முதலில் மறுத்தவர் பாக்கியம்தான். அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் நடந்த சூழ்நிலைகளை விளக்கி ரவிதான் அதற்கு ஒத்துக்கொள்ள வைத்தான். மேலும் ரவி எது சொன்னாலும் சீதா கேட்பாள். அதே சமயத்தில் சீதாவிற்கு பிடிக்காததை ரவி சொல்ல மாட்டான். வீட்டில் மட்டுமே மாம்ஸ் என்பாள். பெயர் சொல்லி அழைப்பது தனத்திற்கு பிடிக்காது. வயது முறை இரண்டிற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பார். வெளியில் வந்துவிட்டால் ரவி அவளுக்கு செல்லம். பெயர் சொல்லித்தான் அழைப்பாள். சிறிது நேரம் யோசனையில் இருந்தவன், முடிவா நீ என்ன சொல்ற சீதா என்றான். எனக்கு தெரியல ரவி. நான் ஆசைப்பட்டது, முடிவு பண்ணியது எல்லாம் 4 வருடத்திற்கு முன்பே முடிந்து விட்டது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் இங்கிருந்து வெளியே வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு என சொல்லும் போதே உடல் நடுங்க முகம் வெளிர காரின் சீட்டிலே ஒண்ட உடனே அருகில் சென்று தன் தோளோடு அவளை அணைத்தவன், சரிடா சரி, நான் பார்த்துக்கிறேன். இனி உன்னை யாரும் ஏதும் கேட்க மாட்டோம் என சொல்லியபடியே வண்டியை கிளப்பினான். சீட்டில் சாய்ந்து அமர்ந்து அவள் கண்களை மூடியிருக்க அதை பார்த்தவன், ஆனாலும் கடவுள் இவ்வளோ பெரிய தண்டனையை இப்பெண்ணிற்கு கொடுத்திருக்க வேண்டாம் என நினைத்தான். கார் நின்றது கூட தெரியாமல் அவள் தன்னை மறந்து இருக்க அவளை தட்டி எழுப்பியவன், ஒரு சின்ன வேலை சீதா, என் நண்பன் இங்க எனக்காக வெயிட் பண்றான், 10 நிமிஷம்தான், முடிச்சுட்டு வந்துடலாம் என்றவன் வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். சரி என்று கீழே இறங்கியவள் நிமிர்ந்து பார்க்க ஹோட்டல் பார்க் அவென்யூ என பெயர் இருக்க, பார்த்ததும் கால்கள் நகர மறுக்க கைகள் சில்லிட ரவியின் கைகளை அழுத்தி பிடித்தவள், வேண்டாம் ரவி, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு, போயிடலாம் என நடுங்கும் குரலில் சொல்ல, என்ன சீதா இது, நீ இன்னும் மாறலையா என கேட்டவன், அதெல்லாம் முடியாது, வா என அவளை இழுக்க, வேண்டாம் ரவி, நான் வரல, வா வீட்டுக்கு போயிடலாம் என சொல்லிக்கொண்டே இருந்தவள் அங்கிருந்து ஒரு அடி கூட நகரவில்லை. அவன் சொல்வது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவள் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தாள். கைகால்கள் நடுங்கின. சிறிது நேரம் அவளிடம் போராடியவன் எல்லோரும் அவர்களை பார்ப்பதைக் கண்டு, சரி நாம் போக வேண்டாம், காரில் ஏறி என சொல்லிவிட்டு வேகமாக காரை எடுத்தான். காரில் ஏறி அமர்ந்தவள் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அதில் இருந்த கோபம் அவளுக்கு புரிய, சாரி ரவி என மெதுவாக சொல்ல, திரும்பி அவளை முறைத்தவன் ஏதோ சொல்ல வரும் முன் அலைபேசி அழைக்க எடுத்து காதில் வைத்தவன், சாரிடா, அதுக்குள்ள கொஞ்சம் வேலை, அதான் திரும்பிட்டேன் என சொல்லிக் கொண்டிருக்க அதற்கு எதிர்ப்பக்கம் ஏதோ சொல்ல, மச்சான் புரிஞ்சுக்கோடா, நான் தான் சொல்றேன்ல, ஹோட்டல் வர வந்தேன், அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை என சொன்னவன் அதற்கு எதிர்ப்புறம் இருந்து மீண்டும் ஏதோ பதில். அதை கேட்டதும் ரவியின் முகம் சுருங்க, சாரிடா என அவன் வருந்தும் குரலில் மீண்டும் சொன்னான். இதை அருகில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த சீதா தன்னால் தானே இப்படி என வருந்தியவள் சட்டென்று அவனிடம் இருந்த அலைபேசியை வாங்கியவள், சார், எங்க ரவி மாமா வரேன்னு தான் சொன்னார், நான் தான் அவரை வேண்டாம்னு தடுத்துட்டேன், தயவு செய்து எனக்காக அவரை திட்டாதீங்க என்றவள் எதிர்ப்புறத்தில் இருந்து எந்த சத்தமும் இல்லாமல் இருக்க, ஹலோ ஹலோ என இவள் அழைக்க, வண்டி ஓட்டிக்கொண்டிருக்கும் போது தன்னிடம் இருந்து அவள் அலைபேசியை பறித்ததும் சட்டென்று தடுமாறியவன் அவள் என்ன செய்வாள் என யூகிக்கும் முன்பே சீதா பேசி முடித்து இருந்தாள்.
என்ன மாமா, ஏதும் பேச மாட்டேங்கிறாங்க என கேட்டுக்கொண்டே அவனை பார்க்க அவன் அவளை முறைத்து கொண்டிருந்தான். என்ன பழக்கம் சீதா இது? படிச்ச பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற? யாரு என்னன்னு தெரியாம இப்படித்தான் வாங்கி பேசுவியா? அதுவும் நீ ஒரு வக்கீல் என ரவி திட்ட, உடனே இல்ல, என்னால தானே நீங்க அவரை பார்க்க போக முடியல, அதான் நான் தானே தப்பு பண்ணேன், அதான் நானே மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்ட என்றவள் மறுபடியும் சாரி ரவி என்றாள். சரி, அந்த போனை கொடு என வாங்கியவன் அது அணைக்கப்படாமல் இருக்க அவன் காதில் வைத்து எதிர்ப்புறத்தில் இருந்து ஏதோ சொல்ல, உடனே சந்தோஷத்துடன் தேங்க்ஸ் மச்சான் என்றான். அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தவள், யார் மாம்ஸ் அவரு என கேட்க, என்னோட நண்பன் சீதா, அவனும் வக்கீல்தான், பார்த்து 6 மாசம் ஆச்சு, ஒரு கேஸ் விஷயமா சேலம் வந்திருக்கான், நேத்து FBல சொன்னான், இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல பார்க்கலாம்னு சொன்னான், பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சா, நான் வரலன்னா உடனே ரொம்ப கோபப்பட்டான், இப்போ கிளம்பிடுவானாம், ஆனா சென்னையில தான் இருக்கானாம், நான் நாளைக்கு ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன் என்றான். அப்பா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிடுச்சு என்றவள், ரவி எனக்கு அது வேணும் என கேட்க, அவள் கை நீட்டிய இடத்தில் பஞ்சு மிட்டாய் இருக்க, அவன் சிரித்துக்கொண்டே இன்னும் குழந்தையாவே இருணி என சொல்லிவிட்டு தன் அத்தை மகள் ஆசைப்பட்டதை வாங்க சென்றான். அப்போது காரில் இருந்த அவனின் அலைபேசி மீண்டும் முளைக்க, அதை முதலில் அவள் எடுக்கவில்லை. மறுபடியும் அது ஒலிக்க அவள் முகத்தில் குறும்பு கூத்தாட அலைபேசியை எடுத்தவள், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு எல்லைக்கு அருகில் உள்ளதால் இனிமேல் அவரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என சொல்லிவிட்டு அலைபேசியை அணைத்தாள். அதற்குள் ரவி பஞ்சு மிட்டாய் வாங்கி வர, அதை சாப்பிடும் மும்முரத்தில் போன் வந்த விஷயத்தை சொல்ல மறந்து போனாள். பின்னர் இருவரும் வரும் வழியில் உள்ள அனைத்து நொறுக்கு தீனிகளையும் வாங்கி சாப்பிட்டபடி வீட்டிற்கு வந்தனர். வீட்டில் மூவரும் அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க உள்ளே நுழைந்தவள், ஏய் சபையர், பாக்கியத்தைத்தான் அவள் சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி அழைப்பாள். நான் இன்னைக்கு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டேன், அப்புறம் கம்மங்கூழ் குடிச்சேன், அப்புறம் என அவள் சாப்பிட்டதை கணக்கு போட, வெகு நாளைக்கு பிறகு அவள் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்த சிவசாமி நன்றியுடன் ரவியை பார்க்க, அவன் எல்லாம் நல்லதுக்கே என இமைகளை மூடித்திறக்க பெற்றவரின் மனம் குளிர்ந்து போனது. சிறிது நேரம் அவள் வளவளவென பேசிக்கொண்டிருக்க, சீதா நேரமாச்சு, போய் படு என்றான் ரவி. என்ன மாம்ஸ், நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் வரீங்க, கொஞ்ச நேரம் பேசலாம்னு பார்த்தா என அவள் மறுபடியும் ஆரம்பிக்க, அதெல்லாம் காலையில பேசிக்கலாம், இப்போ களைப்பா இருக்கும், நானும் தூங்க போறேன், நீயும் கிளம்பு, மாமா அத்தை பாட்டி எல்லாரும் போய் படுங்க என சொல்லிவிட்டு அவன் உள்ளே சென்றான். என்ன முடிவோடு வருகிறார்களோ என ஆவலோடு காத்திருந்த மூவரும் ரவி எழுந்து சென்றதும் என்ன நடந்திருக்கும் என தெரியாமல் முழித்திருக்க சீதாவும் உறங்க சென்றாள். பின்னர் சிவசாமி ரவியின் அறைக்கு செல்ல, அங்கு அவன் யோசனையாக அமர்ந்திருக்க அருகில் சென்று அமர்ந்தவர், என்ன ரவி, என்ன சொன்னாள் சீதா என்றார். அவர் பின்னால் தனம் பாக்கியம் இருவரும் வர அவர்களின் முகத்தை பார்த்தவன் அதில் தெரிந்த வேதனை அவனை வருத்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா, அவ தெளிவாத்தான் இருக்கா, நாம கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளோதான் என்றான். இன்னும் எவ்வளோ நாளைக்கு ரவி, மனசு விட்டு யார் கூடயும் பேசுறதில்ல, பயமா இருக்கு, மறுபடியும் பழையபடி ஆரம்பிச்சுடுவாளோன்னு என தனம் கவலையாக சொல்ல, என்ன அத்தை இது, அவ அதையெல்லாம் மறந்துட்டா என சொன்னவன் ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சி நினைவுக்கு வர அதற்கு பிறகு ஏதும் சொல்லாமல் அவன் அமைதியாக இருந்தான். ரவி, உண்மையை சொல்லு, என்ன நடந்தது, அவ திருமணத்துக்கு சம்மதிச்சாளா என பாக்கியம் அழுத்தமாக கேட்க, அவரை நிமிர்ந்து பார்த்தவன் அவரின் கண்களை கண்டதும் இல்ல பாட்டி என்றவன் நடந்ததை சொன்னான். அப்ப அவ பழச இன்னும் மறக்கல, நம்ம கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, அப்படித்தானே ரவி என்றார் பாக்கியம். ஆமாம் என்று அவன் தலையாட்ட அவர் ஏதும் பேசாமல் யோசித்தபடி அமர்ந்திருந்தார். நானும் சொல்லி பார்த்தேன் பாட்டி, அவ எதுக்கும் ஒத்து வரமாட்டேங்கிறா, சரி கொஞ்ச நாள் அவள் போக்குல விட்டு பார்ப்போம்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என்றார். சிவசாமியுடனே இப்போ என்னமா பண்றது, அவள் இன்னும் பழைய நினைப்புல இருந்தா அது எல்லாருக்கும் கஷ்டம்தானே என கவலையாக சொன்னார். அத்தை, எப்படியாவது பேசி அவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வச்சிடுங்க, என் பொண்ணை இப்படியே என்னால ரொம்ப நாளைக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது என அழுது கொண்டே தனம் சொல்ல, பார்வதியோ ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார். சட்டென்று ரவியை பார்த்து, ரவி, நீ சொல்றதும் சரிதான், இங்க காலேஜ் படிக்கும்போது எங்கும் வெளியே போகல அவ, காலேஜ் வீடு 2 மட்டும்தான் அவ உலகம்னு இருந்தா, அது ஏன்னு இப்பதான் தெரியுது, நீ எப்போ ஊருக்கு கிளம்புற என கேட்டார். நாளைக்கு கிளம்புறேன் பாட்டி என்றான். அப்போ நீ உன் கூட சீதாவை அழைத்து போய் என சொல்லிவிட்டு எழுந்தவர் அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்து கொண்டே, உன்னை நம்பி என சொல்லும் போதே வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தவர், அனுப்பி வைக்கிறேன், அதற்கு மேல் அவளுக்கு என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறையோ அதை செய் என சொல்லிவிட்டு தனது அறையை நோக்கி நடந்தார்.
இதை சற்றும் எதிர்பார்க்காத சிவசாமியும் தனமும் அதிர்ந்து, அம்மா என்ன சொல்றீங்க? அவளை பத்தி தெரிஞ்சுமா இப்படி சொல்றீங்க? அவ நம்ம விட்டு எப்படி இருப்பா? சிறு குழந்தை போல் சிவசாமி சொல்ல, தனம்தான் தன் மாமியார் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என உணர்ந்தபடியால் அதிர்ச்சி இருந்தாலும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். திரும்பி பார்த்த பாக்கியம், நாளைக்கு ஊருக்கு போக எல்லாம் ரெடி பண்ணுங்க என சொல்லிவிட்டு உறங்க சென்றார். என்ன தனம் இது என சிவசாமி கேட்க, காரணம் இல்லாம அத்தை எதுவும் செய்ய மாட்டாங்க, நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க, இதான் சரின்னு தோணும் என்றவர், எனக்கு வேலை இருக்கு, அவ ஊருக்கு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண வேண்டும் என சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே சென்றார். இங்கு ரவி பாட்டி சொன்னதும் யோசித்தவன் சட்டென்று மனதில் ஒரு எண்ணம் தோன்ற அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டான். மறுநாள் மெதுவாக எழுந்து வெளியே வந்த சீதா தன் தந்தை வரவேற்பறையில் யோசனையுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தவள், என்னப்பா காலையிலேயே யோசனையா? கடைக்கு போக சோம்பேறித்தனமா இருந்தா சொல்லுங்க, நம்ம 2 பேரும் வெளியே போலாமா? நேத்து ரவி, இன்னைக்கு நீங்க, ஜாலி ஜாலி என சொல்லிக்கொண்டே அருகில் வந்து அமர்ந்தாள். அவளது சிரிப்பை ரசித்தபடி தலையை தடவி கொடுத்தவர், இல்லடா கடைக்கு போகணும் என்றார். எலக்ட்ரிக்கல் சாமான்கள் கடை வைத்திருந்தார் சிவசாமி. அந்த ஊரிலே அவர்கள்தான் கொஞ்சம் பெரிய கடை, நாம இருந்தாதான் வேலை ஒழுங்கா நடக்கும் என்றவர், அப்புறம் சீதா அங்க போய் சேட்டை அதிகம் பண்ணக்கூடாது, உனக்கு எவ்வளவு நாள் பிடிக்குதோ அவ்வளவு நாள் இரு, பிடிக்கலன்னா வந்துடு என சொன்னார். எங்கப்பா நான் போறேன், நீங்க வந்தாதான் எங்காவது போவேன் அவள் வருத்தமாக சொல்ல, அதற்குள் அங்கு வந்த பாக்கியம், இன்னும் நீ கிளம்பலையா? நேரமாச்சு, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு புறப்படு. அப்புறம் சிவசாமி, ரவி அப்படியே ஸ்டேஷன் வந்து விடுறேன்னு சொல்லிட்டான், சீதாவை நீதான் கூட்டிட்டு போகணும் என்றார். ஓ, ரவி மாம்ஸ் ஊருக்கு போறாரா? அதுக்குத்தான் போகணுமா என அவள் கேட்க, நீயும் தான் போற, எல்லாம் எடுத்து வச்சாச்சு உனக்கு, சீக்கிரம் கிளம்பி வா என்றார் அவர். என்னது, நானா? எந்த ஊருக்கு என அவள் கிண்டலாக கேட்க, எல்லாம் சென்னைக்குத்தான், ரவி கூட நீ போற, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அப்பாவும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கார் என தனம் சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வர, நிஜமாவா என அவள் தந்தையை பார்க்க, அவர் ஆம் என்று தலையாட்ட, முடியாது, முடியவே முடியாது, நான் எங்கும் போக மாட்டேன் என கத்தியபடியே உள்ளே ஓடினாள் சீதா. கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?